வாழ்ந்த மக்காலையும் சரி மதீனாலையும் சரி, நம்மளுக்கு முன்னெல்லாம் வாழ்ந்த முன்னோர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க எல்லாம் எப்படி தொழுதுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா 20 ரக்காத் தான் தொழுதுட்டு வந்தாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன செய்றீங்க, 8 தொழுவணும், 11 தொழுவணும், 15 தொழுவணும் சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறீங்களே. இது ஒரு ஒற்றுமையை குலைப்பது இல்லை போல இல்லையா? இதுக்கு ஆன்சர் பண்ண. அதாவது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, மக்காவுலையும் மதீனாவுலையும் 20 தொழுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க. மக்காவுலையும் மதீனாவுலையும் அந்த 2 பள்ளியில மாத்திரம், ஹரம் ஷரீஃபிலையும் மஸ்ஜித் நபவியிலையும் 20 தொழுகிறாங்க. அது தொழுகிறதுல மாற்றத்திற்கு தொழுகிறாங்க. ஆனா சவுதியில உள்ள அரபு நாட்டில் உள்ள எந்த பள்ளியிலையும் 20 கிடையாது, 8 தான் தொழுகிறாங்க. வேற எவ்வளவு பள்ளிவாசல் இருக்கிறது, அந்த நாட்டில் உள்ள எல்லா பள்ளி வாசல்கள்லையுமே 8 தான் தொழுகிறாங்க. அந்த கஅபத்துல்லா இருக்கு பாருங்க, அங்க 20 தொழுகிறாங்க. உண்மைதான், அது தொழுகிறாங்க. மதீனாவுல ரசூலுல்லாஹ் கட்டின பள்ளிவாசல் இருக்க, அங்கேயும் 20 தொழுகிறாங்க. வேற எங்கேயுமே கிடையாது. அப்ப இதுல 2 விஷயம் இருக்கிறது. அங்க தொழுகிறதுக்கு காரணம் இருக்குதுங்க. அவன் கொள்கையை ஏத்துக்கிட்டவன் தொழுவல. மக்கா மதீனா அந்த 2 தலைமையகத்தை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்பதற்காக வேண்டி அதுல எந்த மாற்றம் செய்ய மாட்டாங்க. என்ன நடக்குது அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா 8 தான் தொழுவணும் உத்தரவு போட்டான்னு வைங்க, இங்க இருந்து ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போய் மொத்தம் கொடுத்துருவாங்க. நம்ம நாட்டில் உள்ள அஜத்துமாரெல்லாம் இதுக்கு பயந்துகிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுல மக்காவுலையும் மதீனாவுலையும் எந்த மாற்றமும் நம்ம செய்ய வேணாம், இருந்துகிட்டே இருக்கட்டும் சொல்லி வேற பள்ளிகளில் கூட அவங்க மாத்தி விட்டாங்க. வேற எந்த பள்ளிக்கு போனாலும் 8 தான் தொழுவாங்க. அதே நேரத்தில் மக்காவுலையும் மதீனாவுலையும் அந்த தொழுகை 20 நடக்கும் பொழுது 8 முடிஞ்ச உடனே 75% பள்ளி காலியாயிரும். நம்ம நாட்டில இருந்து உம்ராவுக்கு போயிருப்பான இவன் தான் நின்று பார்ப்பான் அந்த அவன் அரபுகள்லாம் ஓடி போயிருவான். 20 ரக்காத் இமாம் தொழுதுட்டு இருப்பார தவிர என்ன நடக்கும், 8 முடியுமா எல்லாம் காலி, பள்ளியே காலியா போயிடும். யார் நிப்பாண்டு கேட்டா, நம்ம இந்தியாவில உம்ராவுக்கு போன ஆளுங்க ரமலான்ல உம்ரா செய்வது சிறந்தது. அதுக்காக ரமலான்ல போய் நிறைய உம்ராவுக்கு போய் குவிவாங்க. அவங்களுக்காக வேண்டி அதை நடத்தப்படுகிறது. அவங்க இதை மாற்றம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக செய்யறாங்க. இது ஒரு பேட்டர். இரண்டாவது என்னன்னு கேட்டா, மக்காவுலையும் மதீனாவுலையும் இந்த சவுதி அரசாங்கம் செஞ்சா மார்க்கம் ஆயிருமா? அது உமரில் செஞ்சாலும் ஏத்துக்கிற வேணாங்கிற இவன் யாருங்கிற. அதனால நம்ம என்ன பார்க்கணும், அல்லாவும் ரசூலும் சொன்னாங்களா செஞ்சாங்களான்னு கேளுங்க. அதை எடுத்துக்காட்டினா செஞ்சுட்டு போங்க. எடுத்துக்காட்டுல மக்காவுல செஞ்சா நமக்கு என்ன, மதீனாவுல செஞ்சா நமக்கு என்ன? நான் கேட்கிறேன், இந்த கேள்வியை யாரு கேட்கிறா? கபர் வணங்குறவங்க மதுகபுவாதிகள் இந்த கேள்வி கேட்கிறாங்க. நம்ம திருப்பி கேட்கிறோம், மக்காவுலையும் மதீனாவுலையும் கபர் இல்லையே, நீ ஏன்டா கபர் வச்சிருக்கிற? அதை இடிக்கணும்ல. மக்காவுலையும் மதீனாவுலையும் சந்தன கூடு இல்லையே, நீ ஏன் சந்தன கூடு வச்சுக்கிற? மக்காவுலையும் மதீனாவுலையும் கொடிமரம் இல்லையே, மக்காவுலையும் மதீனாவுலையும் தாயத்து இல்லையே, மக்காவுலையும் மதீனாவுலையும் தட்டு இல்லையே, தகடு இல்லையே, கத்தம்பாத்தியா இல்லையே, புரியாம்பாத்தியா இல்லையே, பராத்தி இரவு இல்லையே, மேராஜ் நோன்பு இல்லையே, எவ்வளவோ இல்லையே. என்னமோ அதையெல்லாம் மக்கா மதீனாவை ஃபாலோ பண்ண மாதிரி இது ஒண்ணு மட்டும் நம்மள்ட்ட கேட்கிறாங்க கேள்வி. நீ மக்கா மதீனாவுல உள்ள 1000 விட்டு கேட்பா, நீங்க அவங்கள்ட்ட என்ன செய்யணும், பதில் சொல்லணும். மக்கா மதீனா நமக்கு அத்தாரிட்டி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம குர்ஆன் சுன்னா இது அத்தாரிட்டி. அடுத்து என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லாம் ஒற்றுமையா தொன்று தொட்டு நாங்கள் எல்லாம் 20 தொழுதுட்டு வர்றோம், திடீர்னு புதுசா கொண்டாந்து இந்த 8ன்னு சொல்லி அல்ல 9 சொல்லி 15 சொல்லி குழப்புறது தேவையா அப்படின்னு கேட்கிறாங்க. தொன்று தொட்டுலாம் செஞ்சுக்கிட்டுலாம் வரல. அது என்னென்னலாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா பாருங்க, இந்த 20 திடீர்னு பின்னாடி வந்திருக்கு, ரொம்ப பின்னாடி வந்திருக்கு. எப்படி எல்லாம் தொழப்பட்டிருக்குன்னு சொன்னா அதுல பாருங்க, நான் காட்டுறேன் ஆதாரம். ஒவ்வொரு காலம் திருமதி இமாமுடைய காலம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ரமலான் மாசத்துல ஒரு காலகட்டத்தில் 41 ரக்காத் தொழுது இருக்கிறாங்க. இவ்வளவு 20ங்கிறாங்க. இந்த 20 தொடர்ந்துலாம் இருக்கல. ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு தொழுது இருக்கிறாங்கன்னு கேட்டா, முகமது இப்னு நஸ்ர் என்பவர் கியாமுல் லைல் என்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, 41 ரக்காத்துகளை மக்கள் ரமலான்ல தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதி, மக்கள் அந்த காலத்து மக்கள் 41 ரக்காத் தொழுது இருக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 47 ரக்காத்து தொழுதாங்கன்னு சொல்லி இப்னு அப்துல் பர் என்பவர் இஸ்திதுகார் அவர் காலத்தில் பார்க்கிறாரு. 41 47 இருக்குது. 20 தொடர்ந்து தொழுதுலாம் இருக்கல. இது பின்னாடி எவனும் ஆட் பண்ணி நம்மள அப்படி நிப்பாட்டி வச்சு விட்டான். 20 தான் போன நூற்றாண்டுல, அதுக்கு முந்த நூற்றாண்டுல, அதுக்கு முந்த நூற்றாண்டுல இருந்துச்சு. நீங்க தப்பா விளக்கிட்டு இருக்கீங்க.
41 ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் 47 மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 39 மாற்றப்படுகிறது. மாலிகி மதுஹப்ங்கறாங்களே, அவர் சொல்றாரு ரமலான்ல 38 ரக்காத் தொழுவதுதான் நான் விரும்புகிறேன்ங்கிறாரு. அவர் காலத்தில் இருந்த நடைமுறை என்ன? 38 ரக்காத் தொழுதிருக்காரு அவரு. அதுக்கப்புறம் 42 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள். அதுவும் மாலிக் இமாம் தான் சொல்றாரு, அதுவும் எனக்கு ஒப்பானதுதான். 42 கூட தொழுதுக்கலாங்கிறாரு. 34 தொழுதிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜராரா என்பவருடைய காலத்துல எவ்வளவு 34 தொழுதிருக்கிறாங்க. 28 தொழுதிருக்கிறாங்க. அதுவும் சாயித் இப்னு ஜுபைர்ங்கிறவருடைய காலத்துல 20 அல்ல 28 தொழுதிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 24 தொழுதிருக்கிறாங்க. அதுவும் சாயித் இப்னு ஜுபைருடைய காலத்துல தொழுதிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு இருக்குது. அதுல 20 என்னமோ காலம் அப்படி ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து அப்படி தொட்டு அப்படி 20 இருந்துட்டு வந்த மாதிரியும் இப்பதான் நம்ம தான் மாத்தின மாதிரியும் பேசுறாங்க. அவங்களே பல மாதிரியா குழம்பி 41க்கு போய் 48க்கு மர 34க்கு போய் மர 38க்கு போய் மர 40க்கு மர 38க்கு மர 43க்கு மர 20க்கு 24க்கு இப்படி எல்லாம் இப்ப 20 நிக்குது. அதனால இது ஒரு பெரிய காலம் தொடர்ந்து இருந்துச்சுங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள கூடாது. இது வணங்கிக்கிறேன். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒரு சுண்ணத்தை எந்த ஒரு சுண்ணத்தை நீங்க அமல்படுத்துறதா இருந்தாலும் ஒரு குழப்பம் வரத்தான் செய்யும். தொன்று தொட்டு இருக்குன்னு பாத்தீங்க. நான் கேட்கிறேன், தொன்று தொட்டு எங்க அப்பா அம்மா காலத்துல இருந்து ஊர்ல டவுரி வரதட்சணை வாங்கிட்டு தான் இருந்தாங்க. தொன்று தொட்டு வாங்குறாங்க விட்டுற முடியுமா? அது தடுக்கணுமா இல்லையா? தடுக்கணும் இறங்க போய் நிறைய ஊர்ல ஒளிஞ்சிருக்கா இல்லையா வரதட்சணை? பெண்கள்கிட்ட வரதட்சணை வாங்கி கொடுமைப்படுத்துறாங்களே, போன நூற்றாண்டுல இருந்துச்சு, அதுக்கு முந்தின நூற்றாண்டுல இருந்துச்சு, அதுக்கு முந்தின நூற்றாண்டுல இருந்துச்சு. ஊர் உலகம்லாம் சேர்ந்துட்டு வாங்கிட்டு இருந்தா விட்டுட்டு இருக்க முடியுமா? அதை நம்ம ஏத்தமா இல்லையா? அப்ப தொன்று தொட்டு நடக்குது என்பதை எல்லாம் ஒரு காரணமாக்கிட கூடாது. அப்படின்னா ஒரு சீர்திருத்தம் பண்ண இயலாது. கபரை கட்டிட்டு அழுவான், அது தொன்று தொட்டு நடக்குன்றுவான். கொடிமரத்தை கட்டிட்டு அழுவான், அது தொன்று தொட்டு நடக்குதுமா. கத்தம் பாத்தியாமா, அது எங்க முப்பாட்டம் காலத்துல நடக்குதுமா. அப்ப நாட்டுல ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அப்ப அப்படித்தானே வரும். நம்ம எதுக்கு இதை சொல்றோம்? அளவை குறைக்கிறதுக்கா, இபாதத்தை குறைக்கிறதுக்கா, அல்லாஹ்வுடைய அச்சத்தை நிப்பாட்டு இல்ல. 8 ரக்காத் நம்ம தொழுகிற 8 ரக்காத், அவங்க தொழுகிற 20 ரக்காத்தை விட அதிக நேரம் முடிக்கிறது. நாங்களும் எங்கள் மர்க்கசுகள்ல நாங்கள் தொழ வைக்கிறோம். 8 ரக்காத் தொழ வைக்கிறார்கள். 1.5 மணி நேரம் ஆகுது 8 ரக்காத்துக்கு. 20 ரக்காத் தொழ வைக்கிறான் 40 நிமிஷம். 20 ரக்காத்துக்கு 40 நிமிஷம். நாங்க தொழுகிற 8 ரக்காத்துக்கு 1.5 மணி நேரம். நாங்க அளவெல்லாம் குறைக்கல, தரத்தெல்லாம் குறைக்கல, நேரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக இது செய்யல. செய்வன திருந்த செய். நம்ம எல்கேஜிலே படிச்சோம், 1ஆம் கிளாஸ்ல சொல்லி தந்து போயிட்டோம். என்ன செய்யணுமா? எதை செஞ்சாலும் திருந்த செய்யுங்க. அப்ப செய்வன திருந்த செய்யுங்கிற அடிப்படையில் என்ன பண்றோம்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்படி தொழுதுருக்காங்க, அதை அழகா நிறுத்தி நிதானமா அல்லாஹ் எப்படி கொடுத்தாலும் அந்த இபாதத்தை ஏத்துக்கிறவானோ அந்த தரத்தோட கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோமே தவிர இதுல குழப்பம் என்றெல்லாம் எடுத்துக்கூடாது. சொல்றதுக்கு ஆதாரம் இருக்காதுன்னு எடுத்துக்கணும். அப்படின்னா நீங்க ரசூலுல்லாஹ் அந்த குழப்பம் ஆகிட்டாங்கன்னு சொல்ல வர்றீங்க. அதுக்கு என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இந்த 8 ரக்காத் தொழுவது நாங்க கண்டுபிடிச்சதா, ஆராய்ச்சி பண்ணி எங்க மூளையில தோன்றதா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பாதுகாத்து வச்சுக்கிற அந்த புகாரில தான் இருக்குது. புகாரி போன வருஷம் நாங்க எழுதுனதா? 1000 வருஷமா இந்த உம்மத்துல இருக்குது. அரபு மொழியில இருக்கு, தமிழ்ல மறைச்சு வச்சிருந்தாங்க. அரபு மொழியில இருக்கிறது எடுத்து மொழிபெயர்த்து தான் சொல்றமே தவிர நாங்க இந்த கையில மடியில போட்டா சொல்லிவிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சுன்னத்தை நம்ம எடுத்து காட்டிட்டோம்னு சொன்னா குழப்பம் என்றோ பிரச்சனை வரும் என்றோ இது சண்டை உண்டாக்குறாங்க என்றோ பிரிவினை உண்டாக்குறாங்க நினைக்க கூடாது. அது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், மா கானலி முஃமினின் வலா முஃமினத்தின். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் ஐயக்கூன லஹுமுல் ஹியரத்து ஃபீ அம்ரிஹிம், அவங்களுடைய காரியங்கள்ல சுய முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரா, அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வேற ஒரு முடிவு எடுக்க முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் தீர்மானம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி நம்ம மாத்துறது? அதுக்காக சொல்றமே தவிர குழப்பத்துக்கு சொல்லல. உள்ளது.